ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யூசர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஜியோவில் எப்படி நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறத அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் போன வீடியோ நீங்கள் பார்க்கலனா ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவும் புரியும். 2 to 5 எப்படி நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் தமிழ் யூஸருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை அமுக்குனிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வந்துருக்கும். அதை அமுக்குனிங்கன்னா நாங்கள் போடும் வீடியோவை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் ஏடிஎம் ப்ரோ. ஏடிஎம் ப்ரோ அது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. இதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த லிங்க்கில் நான் ஏற்கனவே ஏடிஎம் ப்ரோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏடிஎம் ப்ரோ எப்படி யூஸ் பண்ணணுன்றத நான் இன்னொரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நான் கீழே 2 லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏடிஎம் ப்ரோ எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம எப்படி அந்த 2 to 5 வரைக்கும் எப்படி ஜியோ அன்லிமிட்டடை யூஸ் பண்ண முடியும், அதுவும் முழிக்காமல் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏடிஎம் ப்ரோ உங்களுக்கு நீங்கள் உள்ளே போயிட்ட பிறகு உங்களுக்கு மேலே ஆல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா கீழே எக்ஸிட்டு அப்புறம் செட்டிங்ஸு ப்ரௌசரில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ கூகுள்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அது ரெடியாக கூகுள்லேருந்து நீங்கள் இது உள்ள தனியாக போய் லிங்க்கு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு எப்பயுமே நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா பாருங்கள். இப்போ நான் யூசி ப்ரௌசரில் இந்த மாதிரி நான் பேஜ் உள்ள போயிட்டு இதை நான் பாஸ் பண்ணி வச்சுட்டு பாஸ் பண்ணதை ஒரு செகண்டு அழுத்தி பிடிச்சேன்னா இதில் ரீடவுன்லோடிங் வரும். அதுக்கு அடுத்தது டீட்டெயில்ஸ்னு வரும். டீட்டெயில்ஸு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் நேம்னு இருக்கும். அது பக்கத்தில் காப்பின்னு இருக்கா இந்த சைடு, அதை கொடுக்காம கீழே ஃபைல் யூஆர்எல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏடிஎம் பிளேயராக நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இது வரும். இந்த மாதிரி வந்தவுடனே இந்த சைடு ஆடுன்னு இருக்கும். அந்த ஆடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாஸ் ஆகி நிற்கும். அதை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு மேலே அந்த ஆள் இருக்குல்ல, அது பக்கத்தில் பட்டையாக 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு உங்களுக்கு 3வது பிளானிங் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஒரு டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். க்ளோஸ்ன்னு கொடுத்து ஷோ அப்படின்னு கொடுத்தணும். அதில் உங்களுக்கு 2வதாக ஸ்டார்ட் டைம்னு இருக்கும். ஸ்டார்ட் டைமு கொடுத்து உங்களுக்கு 2 மணிக்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்க. அதனால் 2 மணியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கும் ஒரு 2:05 கொடுத்துங்க. ஏன்னா 2:05 2:10 அந்த மாதிரி கூட கொடுத்துங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த 2 மணிக்கு மேலே நம்மளுக்கு அன்லிமிட்டடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா, கொஞ்சம் நம்மளோட டைம் கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு இதுவாகிடும். அதனால் ஒரு 2:05 கொடுங்க. அதேமாதிரி ஸ்டாப் டைமு, அந்த ஏடிஎம் பிளேயர் ஸ்டாப் டைம் 5 மணிக்கு முடியும். அதனால் 4:55க்கு முடிகிற மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அப்படியே பேக் வாங்க. இப்போது உங்களுக்கு அந்த டைம் செட் ஆனதுனால உங்களுக்கு நான் அந்த 2:05லேருந்து 4:05க்குள்ளே இந்த வீடியோ இப்போ டவுன்லோட் ஆகிற மாதிரி அது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை மாதிரி தாங்க நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அன்லிமிட்டடாக. உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு மெத்தடை ரெடி பண்ணின்னு இருக்கேன். அன்லிமிட்டடு எப்படி அந்த அன்லிமிட்டட் இல்லாமல் வேறு ஒரு அன்லிமிட்டடு டைம் ட்ராவலிங் மூலமாக அது ரெடி பண்ணுறத நான் இப்போ பார்த்துன்னு இருக்கேன். அது ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது நான் முதல்ல எனக்கு அது கன்ஃபார்மாக அது இதில் அந்த 1 GBக்கு அப்புறம் எனக்கு யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத நான் முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் அதை சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லணுன்னா அது எனக்கு கரெக்டாக இருக்கா, அதை எனக்கு அது கரெக்டாக செயல்படுதா அப்படின்றத பார்த்துட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் அதை சொல்ல முடியும். அது ரெடியாக இருக்குது. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுவேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும்ல. ஏன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டட் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏடிஎம் ப்ரோவை உங்களுக்கு நான் கொடுத்தேன். மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மூவி ஃபைல்ஸு அப்புறம் சாங்ஸ் இந்த மாதிரி வேணும்னா நிறைய இதில் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஏடிஎம் பிளேயரை பற்றி யூஸ் பண்ண
யூஸ் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு அது பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஏடிஎம் ப்ரோ எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணுன்றது அதையும் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள். அதை எப்படி ஏடிஎம் ப்ரோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக மகிழ்ச்சி பத்துற மாதிரி ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணவும் விட்றாதீங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரிய வைங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதில் பயனடைவாங்க. இப்போ நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.